ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 46:10 வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். இது இதுக்கு முன்னாடி வசனம் எல்லாம் ஒரு 3-4 வசனத்தை பார்த்தா அது எந்த மாதிரி சூழ்நிலையில் எழுதிட்டுனா, யுத்தங்கள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, பயங்கரமான போராட்டங்கள் நடக்குது. அதுக்கு மத்தியில் இந்த வசனம் வருது, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். நான் ஐ வில் நாட் பி டிஃபீட்டட். நான் என்னோட வெற்றியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ பாரு, வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 6 வேணா வாசிக்கலாம். 46. ஜாதிகள் கொந்தளிக்குதான், ராஜ்யங்கள் தத்தளிக்குதான். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். அவங்க எல்லாம் கத்துறாங்க, புலம்புறாங்க. பூமி உருகி போயிடுச்சான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஜாதிகள் கொந்தளிக்குது, தேசங்கள் எல்லாம் போகுது, பூமி உருகி போதான். இந்த மாதிரி ஒரு கேயாட்டிக் கண்டிஷன்ஸில், இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். முடியுமா? பக்கத்தில் இப்படி ஒரு கரப்பாம்பூச்சி ஓடி போனாலே என்ன ஆயிடுது? கரப்பாம்பூச்சி, ஒரு பள்ளி அப்படி போனாலே 10 அடிக்கு தூரம் தள்ளி குதிச்சு, எகிரி குதிச்சு, ஐயோ அம்மோ அப்பா என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மனுஷர்கள் நம்ம. ஹல்லேலூயா. இதே இது பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா போய் எட்டி பார்த்து போய் நின்று அமைதி சொல்லுவோமா? அங்கே எதுக்குடா அவன் கத்தி வச்சுட்டு இருக்கான், நம்மளை வெட்டிட்டான்னா என்னடா பிரச்சனை, அவன் ஊர் வம்பு நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கி பயப்படுற ஆட்கள். நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் வந்துருமோ அப்படின்னு பயந்து ஒளிகிற ஆட்கள் நம்மெல்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதிகள் கொந்தளிக்குது, தேசங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பூமி உருகி போகுது. இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடக்கிற நடுவில் ஆண்டவர் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது ஆறுதல் சொன்னால் முடியுமா? ஆனால் ஆண்டவர் ஆறுதல் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அமர்ந்துருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்போ இதில் இந்த பி ஸ்டில்லுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் எடுத்தோன்னா ஒரு 7 வாட்டி அந்த பி ஸ்டில்லுங்கிற வேர்டே வருது. அதை தாண்டி அந்த மீனிங் உள்ள வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய, அந்த பி ஸ்டில் அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங் உள்ள வார்த்தைகள் நிறைய இடத்துல வருது. ஒரு சும்மா குவிக்காக ஒரு 3-4 வசனம் மட்டும் வாசிப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வாசிச்சா போதும். யாத்ராகமம் 14-13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்றும் பண்ணாதே, சும்மா இரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா என்னது? யூ வில் பி ஸ்டில். நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை, நீ சும்மா இரியா, பயப்படாத. கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னு பாரு. இட்ஸ் a சேம் திங் லைக் பி ஸ்டில் ஐ நோ அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். அதே தான், கர்த்தர் ஹூ இஸ் காட் நீ தெரிஞ்சுக்கோ. இதுதான், ஜஸ்ட் பி குவைட், சும்மா இரு அப்படின்ட்டு. அதே மாதிரி சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். படுக்கையில் என்ன பண்ணு? பேசாமல் போய் படுத்துக்கிட்டு பாவம் பண்ணிடாத, பேசாமல் இரு. ஏன்னா பாவம் பண்ணிட்டா ஆண்டவர் நம்ம சைடை எடுக்க முடியாது. பாவம் பண்ணாமல் இரு, கோபம் கொண்டாலும் பாவம் பண்ணாமல் இரு. போய் படுத்துக்கிட்டு என்ன பண்ணு? சும்மா இரு, அமர்ந்துரு, ஜஸ்ட் பி குவைட். அடுத்தது சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அதாவது அமர்ந்திரு, தேவனுடைய காத்திரு, அமைதியாக காத்திரு, பெசாம இரு, டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னு இதோட அர்த்தம் வருது. அது மாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட் பி குவைட். ஆண்டவர் கீப்ஸ் ஆன், காட் கீப்ஸ் ஆன் டெல்லிங் அஸ் டோன்ட் டூ எனிதிங், பண்ணாத, ஜஸ்ட் பி குவைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது
இந்த இந்த வசனம் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட்ல 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பி ஸ்டில், வெறுமனே பி ஸ்டில்லாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. வி ஹாவ் டு நோ ஹூ இஸ் காட். ஸோ இந்த பி ஸ்டில் அண்ட் நோ காட் அப்படிங்கிறது 2 தான் நம்ம பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். பி ஸ்டில், அந்த பி ஸ்டில் அமைதியாக இரு அப்படிங்கிற வார்த்தை என்ன? சும்மா இரு அப்படின்னா கையை கட்டிட்டு சும்மா அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிறது இல்லை. நம்ம என்னதான் ஒரு மனுஷன் சைலண்ட்டாக அப்படி உட்கார்ந்தனாலும் அவன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குது? ஒரு பெரிய போரே நடந்துட்டுருக்கோம், ஒரு போர்க்களமாக இருக்கும் அவன் மனசு. கவலை, பிரச்சனை எல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிட்டுருக்கோம். ஆனால் அதை தான் அவர் ஸ்டில் பண்ண சொல்கிறார். அமர்ந்திருங்கள் அப்படின்னா, பி ஸ்டில் அப்படின்னா அதில் 3 பார்ட் இருக்குது. 3 விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம 3 விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் தான் நம்ம மைண்டு காமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஸ்ட்ரைவிங். அதாவது ஸ்ட்ரைவிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஹீப்ரூவில் ராஃபா அப்படின்னு ஒரு பேர் மீனிங் இருக்குது. அது என்னென்னா நம்மளோட grip-ஐ விட்டுருணுமா. லூஸ் யூர் grip, ரிலாக்ஸ் யூர் grip. நம்ம பிடிச்சிட்ருப்போம், அப்படி 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 இல்லை, விட்டுரு. உன்னோட grip-ஐ விட்டுரு. நீ எதையும் யோசிச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி நம்ம போராடுறத நிறுத்திக்கணுமா. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை குறித்து எதிர்த்து சண்டை போடுறத நிறுத்திக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஜான் 15:5 யோவான் 15:5 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுறார். அவரே சொல்லிட்டார், நான் இல்லைன்னா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீ கஷ்டப்பட, அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவரோட வழிநடத்தல் இல்லாமல் நீங்கள் தேடி அதை சால்வ் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. அதுதான் ஸ்டாப் ஸ்ட்ரைவிங். அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, டோன்ட் ட்ரை டு சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் சீக்கிங் காட். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அமர்ந்துருங்கிறதுக்கு அது ஒரு அர்த்தம். நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை தேடாமல், ஆண்டவர் சொல்கிறத கேட்காம அதை சரி பண்ணணுன்னு நீ நினைக்காத. 2வது, உன்னுடைய என்ன சொல்கிறது, விஸ்டம், உன்னோட திறமைகள், உன்னோட ஞானம், உன்னுடைய சுய ஞானம், உன்னோட திறமைகளை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ப்ராப்ளமை நம்ம அணுகக்கூடாது. பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம இப்படி செஞ்சிடலாம், இப்படியும் இருக்குது, நமக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அதில் நம்மளுக்கு நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போமே தவிர அதுக்கு சொல்யூஷன் ஒன்றுமே வராது. ஏன்னா வித்தவுட் காட் வி கேன் நாட் டூ எனிதிங். அப்புறம் அதே மாதிரி யுத்தங்கள், கர்த்தரோட, யாருது யுத்தம்? கர்த்தரோடது யுத்தம். அது பிசாசோட இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், யுத்தம் கர்த்தருடையது. ஜெயம் கர்த்தரால் தான் வரும். நம்ம உட்காந்து சிண்டு பிடிச்சிட்டு அதை பண்ணி இதை பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம நினச்சா நம்மளுக்கு அதில் ரிசல்ட்டே வராது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து கண்டினியூஸாக யோசனை, கவலை பட்டுக்கிட்டே இருப்போம், யோசிக்கிட்டே இருப்போம். யோசிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் கூட ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம வேலையே செய்யணும்னு பைபிள் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை, நீ ஒன்றும் செய்யாதன்னு இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். கர்த்தர் நம்மளால் நமக்கு சொன்ன காரியங்களை நம்ம செய்யணும். படிக்காமலே பாஸ் ஆகிட முடியுமா? படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், இதெல்லாம் காரியமும் செய்யணும். அதுக்கு மேலே ஒரு 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 ஜெபம் பண்ணும்போது, ஒரு இது பண்ணும்போது ஆண்டவர் வல்லமையாக அங்கே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஞானத்துக்கு அதெல்லாம் பண்ணுவார். அதேமாதிரி வேலை ஸ்தலத்தில் நம்ம செய்யணும், நம்மளோட வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யணும். நம்ம சைடு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறார், அதுக்கு மேலே ஒரு ப்ரமோஷன் வரலையா, இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் வரலையா, இல்லைனா ஒரு நம்மளுக்கு ஒரு ஆனர் கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்மளால் சண்டை போட்டு, நம்மளால் கஷ்டப்பட்டு, நம்மளுடைய சுய முயற்சியில் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஆண்டவர் தான் கிரியை செய்யணும், ஆண்டவர் தான் கிரியை செய்வார். வித்தவுட் காட் வி கேன் நாட் டூ எனிதிங். இந்த சுய முயற்சிகளை ஆண்டவர் செய்யாமல் நீ அமர்ந்துரு. உன்னால் முடிஞ்சதை செய். உனக்கு சொல்லப்பட்டதை முடிஞ்சதில்லை, உனக்கு சொல்லப்பட்டதை நீ செய். நீ என்ன காரியம் செய்யணுமோ அதை மட்டும் செய். ஐ வில் டூ. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் என்னோட காரியத்தை செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு
செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரில, எப்படி செய்யணும்னு தெரில, இவ்வளோதான், திஸ் இஸ் மை லிமிட். அப்போ நீங்கள் யூ ஆர் அ லிமிட்லெஸ் காட். நீங்கள் யூ கம் இன் மை லைஃப், ஆக்ட் இன் மை லைஃப், நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அமர்ந்திருங்கள் அப்படிங்கிறது நம்மளோட பயம், நம்மளோட கவலை. ரெண்டு விஷயம், பயம் கவலை. பயம் இருந்தால் கவலை இருக்கும், கவலை இருந்தால் பயம் வரும். ஹல்லேலூயா. ரெண்டுமே அக்கா தங்கச்சிங்க மாதிரி, ட்வின்ஸ் ரெண்டு பேருமே. பயம் இருக்கிற இடத்துல கவலை கண்டிப்பாக வரும். கவலை இருந்துச்சுன்னா பயத்தை கம்ப்ளீட்டாக கிளறி விட்டுரும். அப்போ இது ரெண்டுமே. என்னென்ன பயம் வரும்? பயம் என்ன வரும்? ஐயோ நாளைக்கு என்னமோ ஆகிடுமோ, நாளைக்கு என்னோடய லைஃபு என்ன ஆகிடும். நல்லா தான் இருப்பான். இவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஆளை பார்த்தாராம், அவர் ரொம்ப அப்படி கவலையோடு உட்காந்துருந்தாராம். என்ன பிரதர் ஆச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா, ஐ யூ நாட் வெல் அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இல்லை எல்லாமே ஃபைன், விர் ஆல் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விர் ஆல் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஏன் வை ஆர் யூ ஸோ டவுன், வை ஆர் யூ ஸோ டல் அப்படின்ட்டுன்னு. இல்லை மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பேராலிட்டிக் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்தான், ஹி வாஸ் வெரி ஃபைன் இன் த மார்னிங், but suddenly he went into stroke by afternoon, and now he's been admitted in the hospital, and he's just lying there, semi coma position அப்படி இப்படின்லாம் he was telling. So சரி, ஓகே, so what is the problem? இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா what if I fall into that condition, what if I get into that kind of a problem? நீங்கள் ஏன் பிரதர், நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போவீங்கன்னு ஏன் யோசிக்கிறீங்க? நல்லா தானே இருக்கிறீங்க, நல்லா தான் ஹெல்த்தியாக இருக்கா, உங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, are you diabetic or do you have blood pressure or anything? இல்லை, no, I am fine. You are healthy, you are taking any tablets for anything else? No. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா? ஒன்றும் கிடையாது. Then why the fear? தெரியல பிரதர், I have a fear. What if I become like that? So these are the fears that you have, that you cannot let do anything about it. So நல்ல ஒரு ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி வில் பி தேர். சடனாக அந்த ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, என் குழந்தைக்கு எதாவது ஆகிடுமா? ஸோ தீஸ் ஆர் த ஃபியர்ஸ் த டெவில் பிரிங்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ வென் யூ ஹாவ் த ஃபியர், அந்த ஃபியர் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி வாட் யூ ஸ்டார்ட் டூயிங், யூ ஸ்டார்ட் வரியிங். வென் யூ ஸ்டார்ட் வரியிங், யூ ஸ்டார்ட் டவுட்டிங் த வாட் யூ டூ. Who do you doubt? யாரை சந்தேகப்படுறோம்? When you have fear and when you start worrying, who do you doubt? You doubt God. Hallelujah. Because நான் ஐம் ப்ரேயிங், நான் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், இங்கே போகிறேன், அது பண்ணுறேன், பட் ஸ்டில் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு போட்டு என்ன சொல்கிறது, எத்தனை ஆர்பிஎம் ஸ்பீட்லேயோ சுற்ற ஆரம்பிச்சிடும். யுவர் மைண்ட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஓ திஸ் இஸ் ஹேப்பனிங், தட் இஸ் ஹேப்பனிங், எவ்ரி திங் வில் கம், நெகட்டிவ் திங்ஸ் ஆல் வில் கம் இன் டு யுவர் மைண்ட். எல்லாமே மைண்டில் என்னால் வாழ முடியாது, ஐ கான்ட் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரி அது. ஸோ காட் சேஸ் பி ஸ்டில். ஸோ ஹி சேஸ் பி ஸ்டில். The meaning of be still is letting go of your fear and worries. நீ உன்னோட கவலைகள், உங்களோட சந்தேகங்கள், உங்களோட worries எல்லாத்தையும் நீங்கள் விடுறது தான் being still. So first ரெண்டு part of being still, be still and know that I am God. அல்ல be still. First is stop striving. Don't try to do anything from your strength. Don't try to control God, or don't try to do anything with your abilities or with your experience. Just do what you have to do and then be still. நீங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு நீங்கள் பேசாமல் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், let go of your fear and anxiety. உங்களோட கவலைகள், பயம், fear and worrying. Fear and worry are twins. I was just saying, fear and worry are twins. If you have fear, you will start worrying. If you start to worry, your fear will increase. So these two always go hand in hand. So when you have to stop worrying and fearing about the situations, about the things that are happening in your life. நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்துகிற விஷயங்களை குறித்து பயப்படாமல் கவலைப்படாமல் இருக்கணும். அப்போது ரெண்டு விஷயங்கள், அந்த பி ஸ்டில்லுங்கும்போது அமர்ந்திருங்கள் அப்படிங்கும்போது ஸ்டாப் ஸ்ட்ரைவிங், லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர் அண்ட் வரி. ஸோ இது ரெண்டும் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொன்று அந்த கவலை வரும்போது Philippians 4:5-7.
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Hallelujah. God says, God is present in everything. So what is it? In everything, what do you have to do? Present everything to God in prayer. And His peace will guard our hearts and minds. இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, தமிழில் என்ன போட்டிருக்குது? எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும். So all the prayers with thanksgiving you have to present it to God. எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட தேவ சமூகத்தில் வச்சிடணும். அப்போ என்ன ஆகும்? டுமாரோ இட் செல்ஃப் இமீடியட்லி த ப்ராப்ளம் வில் பி சால்வ். பைபிள் என்ன சொல்லுது? உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துன்னு போட்டிருக்கா? ஸ்தோத்திரத்தோட உங்களோட எல்லா விண்ணப்பத்தையும் தேவனோட சமூகத்தில் வைக்கணும். வித் தேங்க்ஸ் கிவிங் யூ நீட் டு present all your supplications to God. ஸோ அதோட ரிசல்ட், வாட் இஸ் த ரிசல்ட்? ரிசல்ட் என்ன? இமீடியட்டாக எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு போட்டிருக்கா? எல்லா டஸ் இட் சே ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ் இமீடியட்லி? வசனத்தில் என்ன சொல்லுது? ஹிஸ் பீஸ், அவருடைய தேவ சமாதானம், அப்படி தானே போட்டிருக்கு. அவரோட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அந்த பீஸ் வந்து நம்ம புத்திக்கு எட்டாது. ஹவு கேன் திஸ் பர்சன் பி அட் பீஸ்? இந்த மாதிரி ஒரு சமாதானம் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு சமாதானம் கிடைக்குமா? அப்படி இருக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம். The peace that human mind cannot understand, that kind of peace will come and rule over your heart and mind. அப்படி தானே போட்டிருக்கு. அதாவது புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் நம்ம இருதயத்தையும் உள்ளத்திலையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஹார்ட், இட் கார்ட்ஸ் யுவர் ஹார்ட். அப்போது பிரச்சனை போராட்டம் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு அதை சொல்லிடணும். when we have problem, all we need to do is present it to it in His presence with thanksgiving. That's all we need to do. We should not go and what do you say, opari you complain. Complain. You should not complain பண்ணக்கூடாது. oh God, this is happening, why is this happening to me? ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்க? அப்படி கிடையாது. கர்த்தாவே இது நடந்திருக்கு, வெயிலிங் அண்ட் க்ரைங், தட் இஸ் நாட் வாட் வி ஷுட் டூ. ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. நம்ம வந்து தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஆல் வி ஹவ் டு டூ இஸ், காட் யூ நோ திஸ் ப்ராப்ளம் இஸ் தேர், தேங்க்யூ ஃபார் த ப்ராப்ளம். சொல்ல முடியுமா? கேன் வி சே தேங்க்யூ ஃபார் த ப்ராப்ளம்? இந்த கர்த்தாவே இந்த பிரச்சனை நடந்ததுக்காக நன்றி சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரோட சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோட வித் தேங்க்ஸ் கிவிங் அவரோட ப்ரெசென்ட் டு யுவர் காட். கர்த்தரோட சமூகத்தில் போய் வைக்கணும். ஒப்பாரி வைக்க சொல்லலை, அழ சொல்லலை. அவருக்கு தெரியாத காரியங்கள், இட்ஸ் நத்திங் தட் ஹீ டசன்ட் நோ, பட் வி நீட் டு டெல் our side we have to keep a thing. So Lord, this is happening, but I thank you and praise you. Thank you for giving me this kind of trouble. Why? Because I know, எனக்கு தெரியும், God, you will pull me out of that problem. ஸோ அது தெரிஞ்சு, ஏன்னா தட் இஸ் நோயிங் காட். ஆக்சுவலி தட் இஸ் ஒன்லி நோயிங் காட். ஐம் கமிங் டு தட் பாயிண்ட் நெக்ஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வென் யூ டூ தட், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் சால்வ்ட், தட் வில் கெட் சால்வ், தட் இஸ் தேர். உன்னோட பிரச்சனைகள்லாம் தீந்துரும், அது வேற கதை. ஆனால் இம்மிடியட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அ பீஸ். ஹூஸ் பீஸ்? காட்ஸ் பீஸ். இட் கம்ஸ் அண்ட் கார்ட்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் திங், heart. When it comes, when the peace comes, can anybody, will there be any fear? There won't be fear. Where there is fear, there won't be peace. So we will be in peace. If there is fear, we won't be in God's peace. We will be torn apart, because devil does that. So when there is peace, God's peace, fear won't be there, worrying won't be there. God will fill our hearts with such peace.
we will be sure, நம்மளுக்கு நல்லா தெரியும், this problem will definitely get solved, this problem will go off. அந்த surety வந்துரும். அந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த கல் அவ்வளோ பெருசு இருக்கும், that stone will be there in front of you, but you have a peace that God is going to make me victorious. Hallelujah, hallelujah. So அந்த மாதிரி கர்த்தருடைய அந்த அமைந்தர்கள், be stillங்கிறதுக்கு இதுதான். when that peace is there in your mind, you will be still. Hallelujah. அந்த கர்த்தருடைய அந்த அந்த சமாதானம் நம்ம மனசில் வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே அமர்ந்திருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கலாம். அடுத்தது நாம் கம்மிங் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ், நோ, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். ஸோ நோயிங் தட் ஹீ இஸ் காட், knowing God. Hallelujah. What is knowing God? There are two things to God. One is his sovereignty, சர்வ வல்லமையுள்ள தேவன். Hallelujah. Sovereignty. And second one is power. Hallelujah. அவரோட வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாம் செய்ய வல்லமையா. My God can do all things அப்படிங்கிற ஷூரிட்டி. My God is a God of impossibilities. Nothing is impossible through God. Hallelujah. This is the knowledge. இந்த அறிவு நமக்கு வரணும். Hallelujah. That அவர் வந்து எல்லா இடத்தும், he is a head of everything. இப்போ நம்ம we are having problem in our company அப்படின்னு வச்சுக்கிட்டான். In our office we are having problem. We have a head whom we have to report, and maybe that person is creating the problem. அந்த தலைமையினால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த தலைமை இந்த ஆஃபீஸை கிரியேட் பண்ணதுன்னு ஒருத்தர் இருக்கார். the creator of the whole universe is in control. அந்த நாலேஜ், அந்த விஸ்டம் நமக்கு இருக்கணும். we should know there is a person. நம்ம டைரக்டாக போய் தட் பர்சன்ட்ட போயிட்டு, ஏய் நீ என்னையா பெரிய ஆள், who are you, a big guy, yeah? My God is great. We should not go and challenge him or anything. போய் சண்டை போடக்கூடாது. But in heart we know, when we come, as I told you like in Philippines, with this is the problem we are facing. We come to the God's presence. கர்த்தரோட சமூகத்துக்கு வரோம். கர்த்தாவே, my boss is creating problem, Lord. This is happening. I am doing my things, but you should be in the right. Okay, நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக செய்கிற ஆண்டவர், நான் எல்லாமே செஞ்சுட்டேன், நான் எல்லாமே I have finished my report till date, but that person is not happy. He is creating problems. What can I do? Please, you handle it. அப்படின்னு when you talk to God, God will cover your hearts with, he'll guard your hearts with God's peace. That means we know, okay, God is going to handle the position. ஒரு கதை இவங்க சொல்கிறது, my husband used to always say, பேங்க்கில் வந்து there was a person working. ஸோ அந்த senior person வந்து always used to find fault with this person. So he's always used to, whenever he looks at this fellow, you are fit for nothing, நீ வேலையை செய்ய மாட்டேங்கிற, நீ சரியா வேலை செய்ய மாட்டேங்கிற, நீ இப்படி செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு he'll keep on scolding this fellow and saying, your work is not up to mark. நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to transfer you. I'm going to transfer you to some job, some place where even you won't get water. தண்ணிலா காட்டுக்கு உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், நீ வந்து வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நானா. அப்போது இந்த ஆள் வந்து ஹீஸ் அ காட் ஃபியரிங் மேன் அண்ட் ஹீ ஹேஸ் அ ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, சில்ட்ரன் அதே. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், அவன் பயப்படுறான். பயந்துட்டு, என் பிள்ளைங்கள்லாம் இருக்கேன், அவங்க படிப்பெல்லாம் இருக்கேன், தி எஜுகேஷன் இஸ் தேர், மை ஃபேமிலி இஸ் செட் அப் ஹியர், வேர் வில் ஐ கோ இஃப் ஹீ சென்ஸ் மீ டு சம்வேர் வேர் ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ். இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு இடத்துக்கு நான் அனுப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? how will I take my family? So all these problems are in his mind. So this fellow, the head of the branch, he's saying, நாளைக்கு வந்து tomorrow morning I'm going to sign in your transfer order. That is the first thing I'm going to do in the morning. காலையில் வந்த உடனே உன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் தான் நான் சைன் பண்ண போகிறேன். உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. I don't like seeing your face. You are going to be transferred to this place, some remote village, he said, and he went off. ஸோ அன்னைக்கு சாயந்தரம் போயாச்சு. சாயந்தரம் போனோடனே this man, he went and he's sitting in God's presence and he's praying, Lord, I don't know what to do. I have done my best. இதுக்கு மேலே I have not cheated anything. I have not done wrong in ஒர்க்கில் நான் தப்பாக செய்யலை. nothing wrong in my work. I have done everything as it is needed. எனக்கு இதுக்கு மேலே தெரில. பட்
நாட் மை வில் பட் யுவர் வில் லார்ட். ஆனால் இது என்னன்னு யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் சொல்லிட்டு ஹி ப்ரேட் அண்ட் ஹி ஸ்லெப்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் மார்னிங் காலையில் அவர் ஹி வென்ட் டு த பேங்க் போனால் 9 o'clock தட் மேனேஜர் வில் பி தேர் இன் ஸ்டேபிள். யூஸ்வலி வந்துடுவார். அன்னைக்குன்னு பார்த்தா தட் டே 9 o'clock, 9:30, 10 o'clock வரல. என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தென் ஒன் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்மிங். ப்ரீவியஸ் டே நைட் 10:30 தட் பேங்க் மேனேஜர் he got a telegram. This is old times, so we used to have telegram those times. He got a telegram that he's been transferred to some other place and he has to immediately join. The next day he has to travel and join that place. So see how wonderful the God is. Our God, இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் சைன் பண்ணணுங்கிற ஆள் அதுக்கு முன்னாடி நைட், ப்ரீவியஸ் நைட் இன் டெலிகிராம் he is getting a transfer order to some other place. This man was so happy, he praised God and everything. So that is knowing what God can do for you. Hallelujah. So what you need to know, just being still will not solve the problems. நம்ம அமர்ந்திருந்தா மட்டும் அமர்ந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we be still. நம்ம அமர்ந்திருக்கணும். ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் knowing who we are worshipping. Hallelujah. அவரோட வல்லமை என்ன, அவரோட சர்வ வல்லமை, அவர் என்ன ஒரு வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹீ இஸ் அப்படின்னு சொல்கிறது, ஹீ இஸ் ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப்ஸ்ன்னு தெரிகிறது ரொம்ப 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 முக்கியம். லேட்டர் ஆன் வென் வி தட் பர்சன் வாஸ் சேயிங் that he became the manager of that branch. Hallelujah. The person who was supposed to be transferred by another guy, அந்த இன்னொரு ஆளால் ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும்னு நினச்ச ஆள் கடைசியில் பார்த்தா அந்த பிரான்ச்சுக்கு இவர் வந்து சீஃப் மேனேஜராக வந்து உட்காரான். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன். நம்ம ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி யோசிச்சுக்கிறோம். we say maybe God can help me in 10 rupees matter, 100 rupees matter, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, ஓகே God can do. 10,000 ரூபா, 10,000 rupees little difficult, கொஞ்சம் கஷ்டம், but okay God can help. Can God help you in 1 crore matter? Yes. That is knowing God. That is to stop worrying and knowing God. I can testify personally. எங்கள் லைஃப்பில் my daughter is nodding her head because we have personally had the 1 crore help from God. Hallelujah. The kind of big help which எங்களால் முடியவே முடியாது அப்படின்னு நினச்ச டைமில் God has helped us. இவ்வளோ பெருசாக சச் மேக்னிடியூட் ஆஃப் இவ்வளோ பெரிய மேக்னிடியூட் ஆஃப் ஹெல்ப் நம்மளுக்கு ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொன்னால் God will do. For him it is nothing. 10 rupees is also like this. 1 crore is also like this only. Nothing. Everything is the same for நம்மளுக்கு தான் பெரிய விஷயம் சின்ன விஷயம்னு. அதே மாதிரி his power, the authority that he has on demons. நம்ம நிறைய பேர் they fear all this black magic, they fear all this என்ன சொல்ல பில்லிசூனியம், செய்வினைகள், கட்டுகள் எல்லாத்தையும் பயப்படுறாங்க. ஆனால் அதுக்கும் மேலான ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் ஆண்டவருக்கு பாதாளத்துலேயும் இருக்குது. பாதாளத்தின் மேலே ஒரு அதிகாரம், இந்த பூமியின் மேலே ஒரு அதிகாரம். he has got the authority and power on earth as well as on the hell, everything. So all the demon spirits and everything is the power, he's under control of God. Hallelujah. That we should realize. When we realize all these things, we can be still. All our problems will be nothing. Hallelujah. Be still and know that I am God. So like when we come to see, be still is not calling to inactivity. The word says it is calling to trust him. So just being still doesn't mean that you are going to be just folding hands, sitting there and doing nothing. In your mind, what you're doing? You are praying to God. You are trusting God for victory. Hallelujah. So let's see who all in the Psalm Sangidam 46:10, Psalms 46:10. இந்த வசனத்தின்படி பைபிளில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. Many characters you can see who lived by this word, being still and knowing that God, he is God. First thing is Moses. Did Moses trust God? Was Moses still and did he trust God? யாத்ராகமம் 14:13-14